துலாம் ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வந்து இந்த துலாம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னேயுமே எடை போடக்கூடியவர்கள். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்கக்கிட்ட வந்து நம்ம மறைக்க முடியாது. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? புரியுது. அதாவது நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸ்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு நிச்சயமாக துலாம் ராசி நேயர்கள் இருக்க தானே செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட தயவு செய்து நம்ம எதையுமே மறைக்கக்கூடாது. ரொம்ப ஹானஸ்டான பர்சன். இவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நேர்மையான பர்சன் இவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கும்போது உங்களை ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு துலாம் ராசியில் நண்பர் இருந்தால் நல்ல இறுக பற்றி கொள்ளுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹானஸ்டான பர்சன் இவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் மறைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஓப்பனாக இருக்கிறத தான் இவங்க விரும்புவாங்க. ஓகேங்களா? மறைச்சாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு? அதனால் நம்ம உண்மையாக இருந்துட்டு போயிடுவோம். உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட உண்மையாக இருக்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல நட்பாக இருக்கும். சரி, இந்த மாதம் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலே செவ்வாய் இருக்கார். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் டென்ஷன், எரிச்சல், கோபம், அதே மாதிரி கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏன் இதெல்லாம் ஏற்படுதுன்னு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா, ராசியில் வரும்போதே நம்மளுக்கு ஒரு பதட்டத்தை வந்து இந்த செவ்வாய் கொடுப்பார். எந்த விஷயத்துலையுமே சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை கொடுப்பார். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே இந்த மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சரிங்களா? ஸோ அந்த பதட்டம்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி இன்னும் பெரிய மைனஸ் இல்லை. 5ல் ராகு இருக்கார். ஸோ இந்த 5ல் இருக்கிற ராகு தான் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வீண் பிடிவாதத்தை வந்து கொடுப்பாரு. தெரியும் நமக்கு இந்த விஷயம் இதுதான், இப்படி தான் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் புரிய வைக்கணும், நான் சொல்கிறது கரெக்டுங்கிறதுக்காகவே இது ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிடும். சரிங்களா? அந்த ராகு அந்த தன்மையை கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரையும் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணிவிடுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5ல் ராகு இருக்கும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது. அதே மாதிரி குழந்தைகளால் பிரச்சனைகள், தொல்லைகள், இல்லை குழந்தைகளை நினச்சி ஒரு கவலைகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும். குழந்தை பிறப்பு இதில் ஒரு தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறனால அது பேலன்ஸ் ஆகிடும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது தானே நம்ம மனநிலை. சரிங்களா? மன சந்தோஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அங்கே அந்த ராகு இருக்கும்போது தேவையில்லாத வந்து வீண் வம்பு வழக்க வந்து நம்மளே ஏற்படுத்துவோம். ஸோ அது கொஞ்சம் தெளிவாக அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? 6ல் சனி இருக்கிறது ரொம்ப சூப்பர். ஸோ எப்போ செலவுக்கு தேவைப்பட்டாலும் பணம் வந்து கையில் கிடைச்சிரும். அதே மாதிரி நோய் பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்வாயிடும். கடன் நோய் இதெல்லாமே தீர்வாயிடும். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ராஜயோகம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏதாவது நகை நம்ம பேங்க்கில் இருந்தால் அதை மீட்கிறது, கடன் தீர்றது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ராசியை வேறு பார்க்குறாரு இல்லையா? முகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த வருஷம் துலாம் ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி 11ல் சுக்கிரன் இருக்கிறது மிக 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 சிறப்பு. ஓகேங்களா? ராசிநாதன் போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஸோ என்ன ஆசைப்பட்டாலுமே கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி நட்பு உறவினர்கள் மூலமாக, அதாவது உங்களுக்கு மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மூலமாகவும் நிறைய லாபமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு. 11ல் கேதுவும் இருக்கார். ஸோ 11ல் கேது இருக்கிறது மிக 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 சிறப்பு. நம்மளோட தாத்தா பாட்டி இவங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பெரியவர்களோட ஆசீர்வாதமும் நிறைய கிடைக்கும். ஸோ நல்லா இதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, 12ஆம் இடத்துல சூரியன் புதன். ஸோ 12ல் சூரியன் இருக்கிறது நிச்சயமாக உடல் சோர்வு, பண விரயம், ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதம் முக்கியமாக கொஞ்சம் ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் கேரிங் அதிகமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த மாத கடைசியில் வந்து கடைசி ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு நீச்சத்தன்மைக்கு வந்துடுவார். அதாவது கன்னியில் வந்து நீச்சம் இல்லையா? ஸோ கன்னிக்கு வருவார். அந்த டைமில் வந்து கொஞ்சம் நீங்கள் முக்கியமாகவே ஹெல்த்தை தான் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு பெரிய மைனஸ் இல்லை. ஸோ ஏதாவது திடீர் மெடிசன், அதாவது மருந்து செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய மைனஸும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதம் வந்து முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும்.
சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. சிறப்பான பலன்களாகவே அமையும் இந்த மாதம். அடுத்த மாதம் இன்னும் ஒரு அருமையான பலன்களோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். துலாம் ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வந்து இந்த துலாம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே எடை போடக்கூடியவர்கள். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்கக்கிட்ட வந்து நம்ம மறைக்க முடியாது. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? புரியுது. அதாவது நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸ்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு நிச்சயமாக துலாம் ராசி நேயர்கள் இருக்க தானே செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட தயவு செய்து நம்ம எதையுமே மறைக்கக்கூடாது. ரொம்ப ஹானஸ்டான பர்சன். இவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நேர்மையான பர்சன் இவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கும்போது உங்களை ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு துலாம் ராசியில் நண்பர் இருந்தால் நல்ல இறுக பற்றி கொள்ளுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹானஸ்டான பர்சன் இவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் மறைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஓப்பனாக இருக்கிறத தான் இவங்க விரும்புவாங்க. ஓகேங்களா? மறைச்சாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு? அதனால் நம்ம உண்மையாக இருந்துட்டு போயிடுவோம். உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட உண்மையாக இருக்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல நட்பாக இருக்கும். சரி, இந்த மாதம் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலே செவ்வாய் இருக்கார். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் டென்ஷன், எரிச்சல், கோபம், அதே மாதிரி கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏன் இதெல்லாம் ஏற்படுதுன்னு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா, ராசியில் வரும்போதே நம்மளுக்கு ஒரு பதட்டத்தை வந்து இந்த செவ்வாய் கொடுப்பார். எந்த விஷயத்துலையுமே சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை கொடுப்பார். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே இந்த மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சரிங்களா? ஸோ அந்த பதட்டம்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி இன்னும் பெரிய மைனஸ் இல்லை. 5ல் ராகு இருக்கார். ஸோ இந்த 5ல் இருக்கிற ராகு தான் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வீண் பிடிவாதத்தை வந்து கொடுப்பாரு. தெரியும் நமக்கு இந்த விஷயம் இதுதான், இப்படி தான் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் புரிய வைக்கணும், நான் சொல்கிறது கரெக்டுங்கிறதுக்காகவே இது ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிடும். சரிங்களா? அந்த ராகு அந்த தன்மையை கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரையும் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணிவிடுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5ல் ராகு இருக்கும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது. அதே மாதிரி குழந்தைகளால் பிரச்சனைகள், தொல்லைகள், இல்லை குழந்தைகளை நினச்சி ஒரு கவலைகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும். குழந்தை பிறப்பு இதில் ஒரு தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறனால அது பேலன்ஸ் ஆகிடும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது தானே நம்ம மனநிலை. சரிங்களா? மன சந்தோஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அங்கே அந்த ராகு இருக்கும்போது தேவையில்லாத வந்து வீண் வம்பு வழக்க வந்து நம்மளே ஏற்படுத்துவோம். ஸோ அது கொஞ்சம் தெளிவாக அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? 6ல் சனி இருக்கிறது ரொம்ப சூப்பர். ஸோ எப்போ செலவுக்கு தேவைப்பட்டாலும் பணம் வந்து கையில் கிடச்சிரும். அதே மாதிரி நோய் பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வாயிடும். கடன் நோய் இது எல்லாமே தீர்வாயிடும். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ராஜயோகம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏதாவது நகை நம்ம பேங்க்கில் இருந்தால் அதை மீட்கிறது, கடன் தீர்றது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ராசியை வேறு பார்க்குறாரு இல்லையா? முகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த வருஷம் துலாம் ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி 11ல் சுக்கிரன் இருக்கிறது மிக 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 சிறப்பு. ஓகேங்களா? ராசிநாதன் போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஸோ என்ன ஆசைப்பட்டாலுமே கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி நட்பு உறவினர்கள் மூலமாக, அதாவது உங்களுக்கு மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மூலமாகவும் நிறைய லாபமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு. 11ல் கேதுவும் இருக்கார். ஸோ 11ல் கேது இருக்கிறது மிக 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 சிறப்பு. நம்மளோட தாத்தா பாட்டி இவங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பெரியவர்களோட ஆசீர்வாதமும் நிறைய கிடைக்கும். ஸோ நல்லா இதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, 12ஆம் இடத்துல சூரியன் புதன். ஸோ 12ல் சூரியன் இருக்கிறது நிச்சயமாக உடல் சோர்வு, பண விரயம், ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதம் முக்கியமாக கொஞ்சம் ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் கேரிங் அதிகமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த மாத கடைசியில் வந்து கடைசி ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு நீச்சத்தன்மைக்கு வந்துடுவார். அதாவது கன்னியில் வந்து நீச்சம் இல்லையா? ஸோ கன்னிக்கு வருவார். அந்த டைமில் வந்து கொஞ்சம் நீங்கள்
முக்கியமாகவே ஹெல்த்து தான் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு பெரிய மைனஸ் இல்லை. ஸோ ஏதாவது திடீர் மெடிசன், அதாவது மருந்து செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய மைனஸும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதம் வந்து முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. சிறப்பான பலன்களாகவே அமையும் இந்த மாதம். அடுத்த மாதம் இன்னும் ஒரு அருமையான பலன்களோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன்.